உங்ககிட்ட 40 வருஷமா ஒரு நிலம் இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து இது உங்களுது இல்லன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போன ஒரு ரொம்பவே சிக்கலான நில பிரச்சனைய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா உங்க கையில ஒரு நிலத்தோட பத்திரம் இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து, சாரிங்க, அந்த பத்திரம் கொடுத்ததே ஒரு தப்புன்னு சொல்றாரு. நம்ப முடியுதா? ஆனா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு இதுதான் நடந்திருக்கு. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 1985ல கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பட்டாவிலிருந்து தான். அந்த ஒரு பட்டா தான் இத்தனை வருஷ சட்ட போராட்டத்துக்கே விதையா இருந்திருக்கு. சரி, முதல்ல பட்டான்னா என்னன்னு பாத்திரலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நிலம் யாருக்கு சொந்தம்னு கவர்மெண்டே கொடுக்கிற ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட். இதுதான் அந்த சொத்தோட முக்கியமான உரிமை பத்திரம். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நடக்கல. 1985ல பட்டா கொடுத்ததுல ஆரம்பிச்சு 2006ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, பட்டாவை கேன்சல் பண்றாங்க. அப்புறம் 2008ல அதை உறுதி பண்றாங்க. கடைசியா 2022ல உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது. கிட்டத்தட்ட 37 வருஷம் ஒரு பெரிய சட்ட போராட்டமே நடந்திருக்கு பாருங்க. இந்த கேஸோட முக்கியமான பிரச்சனையே இதுதான். ஒரே நிலம், ஆனா ரெண்டு பார்ட்டி இது தங்களுக்கு தான் சொந்தம்னு சண்டை போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? கோர்ட்ல ரெண்டு பேரும் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. மனுதாரர்கள், அதாவது கேஸ் போட்டவங்க, எங்களுக்கு 1985லயே பட்டா கொடுத்துட்டாங்க, நாங்க தான் ஓனர்னு சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் ஒரு கிளர்க்கு பண்ண தப்பு, உண்மையான ஓனர்ஸ் நாங்க தான், அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்கன்னு ஒரு புது கதைய சொல்றாங்க. இப்போ நீதிபதிக்கு ஒரு குழப்பம். யாரு சொல்றது உண்மை? இத கண்டுபிடிக்க அவர் ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிச்சு ஒரு 4 முக்கியமான கேள்விகளை கேட்டார். இந்த கேள்விகள் தான் உண்மையை கண்டுபிடிக்க போகுது. அந்த கேள்விகள் தான் இந்த வழக்கையே புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். முதல் கேள்வி, அந்த சர்ச்சைக்குரிய நிலம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு? 2வது, அதை யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? 3வது, மனுதாரர்கள் உண்மையாவே எங்கதான் இருக்காங்க? கடைசியா, இந்த நிலம் சம்பந்தமா வேற ஏதாவது சிவில் கேஸ் நடக்குதா? இந்த 4 கேள்விகளுக்கான பதில் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. முதல் கேள்விக்கு பதில் தாசில்தார் கிட்ட இருந்து வந்துச்சு. அவரோட ரிப்போர்ட் படி அந்த சர்ச்சைக்குரிய நிலத்துல யாருமே இல்ல. அது முழுக்க புதரும் செடியுமா மண்டி கிடக்கு. அதாவது அது ஒரு காலி நிலம். இதுதான் கேஸ்ல முதல் ட்விஸ்ட். ஆனா அந்த ரிப்போர்ட் அதோட முடியல. இன்னும் 2 முக்கியமான உண்மைகளை அது கோர்ட்டுக்கு சொல்லுச்சு. இந்த 2 உண்மைகளும் தான் வழக்கின் போக்கையே மொத்தமா மாத்திருச்சு. இதோ அந்த 2 உண்மைகள். 1, மனுதாரர்கள் அவங்க உரிமை கோரின நிலத்துல இல்ல, அவங்க வேற ஒரு சர்வே நம்பர்ல இருக்கிற இடத்துல தான் வீடு கட்டி குடியிருக்காங்க. 2, இந்த நிலத்தோட உரிமை பிரச்சனை சம்பந்தமா ஏற்கனவே ஒரு சிவில் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது வழக்கை இன்னும் சிக்கலாக்கிடுச்சு. இவ்ளோ குழப்பங்களுக்கு பிறகு ஹைகோர்ட் என்னதான் தீர்ப்பு சொல்லியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா வந்த தீர்ப்பு 2 தரப்புமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணு. அப்போ இவ்ளோ நடந்தும் கடைசில உயர்நீதிமன்றம் யார வெற்றியாளரா அறிவிச்சது? மனுதாரர்களையா இல்ல எதிர்த்தரப்பையா? யாரையுமே இல்ல. உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. இந்த மாதிரி வழக்குல உண்மையான உரிமையாளர் யாருன்னு முடிவு பண்றது எங்க வேலை இல்ல. இதுல நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். உயர்நீதிமன்றத்தோட வேலை என்னன்னா, அரசாங்கம் போட்ட ஒரு ஆர்டர் சட்டப்படி சரியா தப்பான்னு பாக்குறது மட்டும்தான். ஆனா ஒரு நிலத்தோட உண்மையான ஓனர் யாருன்னு ஆவணங்கள், சாட்சிகள் எல்லாத்தையும் வச்சு முழுசா விசாரிக்கிறது சிவில் கோர்ட்டோட வேலை. அதனால உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சரியான கோர்ட் எதுவோ அந்த கோர்ட்டு கிட்ட முடிவோ ஒப்படைச்சிருச்சு. அதாவது அந்த சொத்தை யாரும் தொடக்கூடாது, பட்டா ரத்து செஞ்ச ஆர்டரை நிறுத்தி வைக்கணும், உண்மையான ஓனர் யாருன்னு சிவில் கோர்ட் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 40 வருஷ பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? கதை இதோட முடியல. இப்போ மொத்த பொறுப்பும் சோளிங்கர்ல இருக்கிற மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. அந்த கோர்ட்ல நடக்கிற சிவில் வழக்கு தான் எல்லாத்தையும் விசாரிச்சு உண்மையான ஓனர் யாருன்னு ஃபைனலா சொல்ல போகுது. இவ்ளோ வருஷம் இழுத்தடிச்சது போதும்னு உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்கு. கீழ் நீதிமன்றம் வெறும் 3 மாசத்துல இந்த வழக்க விசாரிச்சு முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. கடைசியா இந்த வழக்கு நமக்கு ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. சொத்துன்னு வரும்போது எதுக்கு பவர் அதிகம்? நம்ம கையில இருக்கிற ஒரு அரசாங்க காகிதத்துக்கா, இல்ல நம்ம கால் பதிச்சு நிக்கிற அந்த நிலத்துக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க.